குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உலக உயிர்கள் அனைத்தும் எல்லா விதமான வளங்களும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக அருள்மிகு அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி பாடல்களும் விளக்கமும். கணபதி காப்பு தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர் தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. தார் அப்படின்னா பூமாலை, கார் அப்படின்னா மேகம், கொன்றை மாலையும் சண்பக மாலையும் அணிந்து நிற்கும் தில்லையம் பதிநாயகனுக்கும் அவன் ஒரு பாதியாய் நிற்கும் உமைக்கும் மைந்தனே மேகம் போன்ற கருநிற மேனியை உடைய பேரழகு விநாயகரே ஏழுலகையும் பெற்ற சீர் பொருந்திய அபிராமி தாயின் அருளையும் அழகையும் எடுத்து கூறும் இவ்வந்தாதி எப்பொழுதும் என் சிந்தையுள்ளே உறைந்து இருக்க அருள் புரிவாயாக. கரிய நிற யானையின் மேனியை கொண்ட தெய்வ விநாயகர் ஆதலின் காரமர் மேனி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. பாடல் 1. நூல் யோகத்தின் முதல் படிக்கு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழித்துணையே. உச்சி திலகம் அப்படின்னா மஞ்சாடி மலர், கடி அப்படின்னா நறுமணம், உதய சூரியனின் செம்மையான கதிரை போலவும் உச்சி திலகம் என்கின்ற செம்மலரை போலவும் போற்றப்படுகின்ற மாணிக்கத்தை போலவும் மாதுள மொட்டு போலவும் ஒத்து விளங்கும் மென்மையான மலரில் வீற்றிருக்கின்ற திருமகளும் துதிக்கக்கூடிய வடிவுடையவள் என் அபிராமி ஆகும். அவள் கொடி மின்னலை போன்றும் மனம்மிகு குங்கும குழம்பு போன்றும் சிவந்த மேனி உடையவள். இனி அவளே எனக்கு சிறந்த துணை ஆவாள். 2. முக்கால ஞானமும் முழுமையாக பெற துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் கருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிக்கொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையுமின் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி யாவது அறிந்தனமே. கருதிகளின் பனை அப்படின்னா வேதங்களின் விழுமிய பொருள். அபிராமி அன்னையை நான் அறிந்து கொண்டேன். அவளே எனக்கு துணையாகவும் தொழுகின்ற தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் விளங்குகின்றாள். வேதங்களின் தொழிலாகவும் அவற்றின் கிளைகளாகவும் வேறாகவும் நிலை பெற்று இருக்கின்றாள். வேதங்களில் சாகை, உபனிஷதம், பிரணவம் ஆகிய எல்லா நிலைகளாகவும் தானே நிற்கின்றாள். அவள் கையிலே குளிர்ந்த மலர் அம்பும் கரும்பு வில்லும் மெல்லிய பாசமும் அங்குசமும் கொண்டு விளங்குகின்றாள். அந்த திரிபுர சுந்தரியே எனக்கு துணை. பாடல் 3. தலையறுக்க அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரக குறவாய மனிதரையே. மறை அப்படின்னா வேதம், திரு அப்படின்னா செல்வம், அருள் செல்வத்தை அன்பர்களுக்கு வழங்கும் அபிராமி தாயே நின் பெருமையை உணர்த்தும் அடியார்களின் கூட்டுறவை நான் நாடியது இல்லை. மனத்தாலும் அவர்களை எண்ணாத காரணத்தால் தீவினை மிக்க என் நெஞ்சானது நரகத்தில் வீழ்ந்து மனிதரையே நாடிக்கொண்டு இருந்தது. இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். ஆதலினால் அத்தீய வழி மக்களை விட்டு பிரிந்து வந்து விட்டேன். எவரும் அறியாத வேத பொருளை தெரிந்து கொண்டு உன் திருவடியிலேயே இரண்டர கலந்து விட்டேன். இனி நீயே எனக்கு துணையாவாய். பாடல் 4. ஞானம் பெறுவதற்கு மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனித்தரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. மாயா அப்படின்னா சாதல் இல்லாத, புந்தி அப்படின்னா சிந்தை, மனிதர், தேவர், பெரும் தவ முனிவர் முதலியோர் தலை வைத்து வணங்கும் அழகிய சிவந்த பாதங்களை உடைய கோமல
கரிகாலவல்லியே தன்னுடைய நீண்ட சடாமுடியில் கொன்றையும் குளிர்ச்சி தரும் இளம் சந்திரனையும் அரவையும் கங்கையும் கொண்டு விளங்குகின்ற புனிதரான சிவபெருமானும் நீயும் இடையராது என் மனத்திலே ஆட்சி அருள வேண்டும். பாடல் 5. கொடிய துன்பங்கள் நீங்க பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார் சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. முப்புரை அப்படின்னா மூவகை நிலை, மருங்குல் அப்படின்னா இடை. அபிராமி அன்னையே உயிர்களிடத்திலே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூவகை நிலைகளிலும் நிறைந்து இருப்பவளே, மாணிக்க பூண் அணிந்த நெருக்கமான அடர்ந்த தனங்களின் சுமையால் வருந்துகின்ற வஞ்சி கொடி போன்ற இடை உடையவளே, மனோன்மணியானவளே, அன்பர்களை ஞான நிலைக்கு கொண்டு செல்கின்றவளே, நீண்ட சடையை உடைய சிவபெருமான் அன்றொரு நாள் அருந்திய விஷத்தை அமுதமாக்கிய அழகிய தேவி, நீ வீற்றிருக்கும் தாமரையை காட்டிலும் மென்மையான நின் திருவடிகளையே என் தலைமேல் கொண்டேன். பாடல் 6. பெறற்கரிய கீர்த்திகளை பெற சென்னியது உன் பொன் திருவடி தாமரை, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம், சிந்துர வண்ண பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் ஒன்றன் பரமாகம பத்ததியே. சென்னி அப்படின்னா தலை, ஆகமம் அப்படின்னா வேத நெறி. செம்மையான திருமேனியுடைய அபிராமி தாயே, என்றும் என் தலைமேல் இருக்கக்கூடியது நின் அழகிய திருவடியே, என்றும் என் சிந்தையுள்ளே நிலை பெற்று இருக்கக்கூடியது நின் திருமந்திரமே. செந்தூர நிறமுடைய அழகிய தேவி, நான் இனி என்றும் கலந்திருப்பது நின்னையே மறவாத தொழும் அடியார்களையே நான் தினந்தோறும் பாராயணம் செய்வது உன்னுடைய மேலான ஆகம நெறியையே. பாடல் 7. சித்தம் சபலமடையாதிருக்க ததியுரு மத்திர் சுழலும் என் ஆவி, தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்து ராணன சுந்தரியே. கதி அப்படின்னா புகலிடம், அயன் அப்படின்னா படைப்போன், அதாவது பிரம்மா. தாமரை மலரில் உதித்தவனும் கலை மகளின் கொழுநனும் ஆகிய பிரம்மனும் திருமாலும் வணங்கி போற்றுகின்ற சிவந்த பாதங்களை உடைய செந்தூர திலகம் கொண்டு விளங்கும் பேரழகானவளே, கயிறை கடையும் மத்து போன்று உலகில் பிறப்பு இறப்பு என்று சுழன்று வருந்தாமல் என் உயிர் நல்லதொரு மோட்ச கதியை அடைய அருள் புரிவாயாக. பாடல் 8. மிருக இச்சைகளினின்றும் விடுபட சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடரை எல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தால் மலர்த்தாள் என் கருத்தனவே. சுந்தரி அப்படின்னா மேலான அழகுடையவள், மகிடன் அப்படின்னா மகிஷாசுரன். என் அபிராமி அன்னையே பேரழகானவள், அவள் என் தந்தை சிவபெருமானின் துணைவி. என்னுடைய அகம் புறமாகிய அனைத்து பந்த பாசங்களையும் போக்கக்கூடியவள். செந்நிற திருமேனியால் அன்றொரு நாள் மகிஷாசுரனின் தலைமேல் நின்று அவனை வதம் செய்தவள், அகந்தையை அழித்தவள். நீல நிறமுடைய நீலி என்னும் கன்னி அவள். தன்னுடைய கையில் பிரம்ம கபாலத்தை கொண்டிருப்பவள். அவளுடைய மலர்த்தாள்களையே என்றும் என் கருத்தில் கொண்டுள்ளேன். பாடல் 9. பசி பிணி போக்க கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பிற் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தென் முன் நிற்கவே. வெற்பு அப்படின்னா மலை, தனம் அப்படின்னா முலை. அபிராமி தாயே, என் தந்தை சிவபெருமானின் கருத்திலும் கண்ணிலும் நின்று விளங்கக்கூடியது பொன் மலை
என மதர்ந்து நிற்கும் நின் திருமுலையே ஆகும். அம்முலையே நீ உயிர்களிடத்தில் காட்டும் பரிவை காட்டுவதற்காக அமுத பிள்ளையாகிய ஞான சம்பந்தருக்கு பால் நல்கியது. இப்படிப்பட்ட அருள்மிக்க கனமான கொங்கையும் அதில் விளங்கக்கூடிய ஆரமும் சிவந்த கைகளில் விளங்கும் வில்லும் அம்பும் நின்னுடைய சிவந்த இதழ் நகையும் என் முன் காட்சி அருள வேண்டும். பாடல் 10. முக்தி நிலை அறிய. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதா மறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே. எழுதா மறை அப்படின்னா செவிவழி கேட்டு உணர்தற்கு உரிய வேதம், அறிதற்கரிய பொருளே, அருளே உருவான உமையே, அக்காலத்தில் இமயமலையில் பிறந்தவளே, என்றும் அழியாத முக்தி ஆனந்தமாக விளங்குபவளே, உணர்தற்கரிய பெருமை வாய்ந்த வேத பொருளில் ஒன்றிய பொருளே, நான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் என் நிலையில் இருப்பினும் நின்னையே நினைத்து தியானிக்கிறேன். நான் வணங்குவதும் நின் மலர் போன்ற பாதங்களையே ஆகும். பாடல் 11. என்றும் இன்பங்கள் தழைக்க ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணார பிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. அந்தம் அப்படின்னா முடிவு, முடிக்கண்ணி அப்படின்னா தலைமாலை. அபிராமி தாய் என் ஆனந்தமாகவும் என் அறிவாகவும் விளங்குகின்றாள். என் வாழ்வில் அமுதமாக நிறைந்திருக்கின்றாள். அவள் ஆகாயத்தில் தொடங்கி மண் நீர் நெருப்பு காற்று என்ற ஐம்பெரும் வடிவு உடையவள். வேதம் நான்கினுக்கும் அதாவது ரிக் யசூர் சாம அதர்வன வேதங்கள் நான்கினுக்கும் தானே தொடக்கமாகவும் முடிவாகவும் இருப்பவள். இப்படிப்பட்ட தாயின் திருவடி தாமரைகள் திருவெண்காட்டில் திருநடனம் புரியும் எம்பிரான் ஈசன் முடிமேல் தலை மாலையாக திகழ்வன. பாடல் 12. தியான யோகத்தில் வெற்றி அடைய கண்ணியது உன் புகழ் கற்பது உன்னாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே. கண்ணியது அப்படின்னா நினைப்பது, நன்னியது அப்படின்னா அணுகியது. என் அம்மையே அபிராமி தாயே ஏழ் உலகையும் பெற்றவளே, நான் எப்பொழுதும் ஊனுருக நினைப்பது உன் புகழே. நான் கற்பதோ உன் நாமம், என் மனம் கசிந்து பக்தி செய்வதோ உன் திருவடி தாமரைகள். நான் இரவென்றும் பகலென்றும் பாராமல் சென்று சேர்ந்திருப்பது உன் அடியார் கூட்டம். இவைகளுக்கெல்லாம் தாயே நான் செய்த புண்ணியம்தான் என்ன. பாடல் 13. தாயை சரணடைய பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மோவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. புவனம் அப்படின்னா உலகம், கரந்தவள் அப்படின்னா தன்னுள் அடக்கி கொண்டவள். உலகம் 14 பெற்றவளே, எப்படி பெற்றாயோ அப்படியே உலகத்தை காப்பவளே. பின்பு ஏதோ ஒரு காரணம் கருதி உலகத்தை உன்னில் அடக்கி கொண்டவளே. கரை கண்டனுக்கு மூத்தவளே, அதாவது ஆலகால விஷத்தை உண்டதால் கரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க மூத்தவள் அப்படின்னு எதனால சொல்றாங்க அப்படின்னா ஆதி சக்தியில் இருந்தே சிவன் பிரம்மா விஷ்ணு முதலியவர்கள் தோன்றினார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. என்றும் சீர் இளமை பொருந்திய திருமாலுக்கு தங்கையே, அருந்தவத்தின் தலைவியே, அபிராமி அன்னையே, உன்னையன்றி மற்றொரு தெய்வத்தை வணங்க மாட்டேன். பாடல் 14. பரமானந்த சுகம் பெற வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதம் எம்பிராட்டி நின்
தன்னலியே. திசைமுகர் அப்படின்னா நான்முகன். பரமானந்தன் அப்படின்னா என்றும் கலிநடனம் புரியும் சிவபெருமான். ஏ அபிராமி அன்னையே, உன்னை வணங்குபவர்கள் தேவர்கள், அசுரர்கள் மற்றும் உன்னை விரும்பி பல காலம் தொழும் அடியவர்கள், 4 முகங்களை உடைய பிரம்மனும் விஷ்ணுவுமே உன்னை சிந்திப்பவர்கள், நின்னை மனதிற்குள் கட்டுப்படுத்தியவர், என்றும் அழியாத பரமானந்தநாதனாகிய சிவபெருமானே, இவர்களை காட்டிலும் உலகத்தில் நின்னை தரிசனம் செய்வார்க்கே எளிதில் நீ அருள் புரிகின்றாய். என் தாயே, உன் கருணைதான் என்னே வியத்தற்கு உரிய தன்மை உடையது. பாடல் 15. இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் பெற தன்னலிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்தம், பின்னளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ, பண்ணளிக்கும் சொல் பரிமலையாமலை பைங்கிளியே. வானவர் அப்படின்னா தேவர்கள், பண் அப்படின்னா இசை. அன்னையே, அபிராமி தாயே, இசையை எழுப்பக்கூடிய அழகிய இன்சொல் கூறும் எம் பசும் கிளியே, நின் திருவருள் நாடி பல கோடி தவங்களை செய்தவர்கள் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய செல்வங்களை மட்டுமா பெறுவார்கள்? சிறந்த தேவேந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய விண்ணுலக போகத்தையும் பெறுவார்கள் மற்றும் அழியாத முக்தி பேற்றையும் அடைவார்கள் அல்லவா. பாடல் 16. அனைத்தையும் அறியும் ஆற்றல் பெற கிளியே கிழைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே, என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே, அலியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே. வெளி அப்படின்னா ஆகாயம், ஒளிரும் அப்படின்னா ஒளி வீசும். கிளி போன்றவளே தாயே, உன்னை நினைந்து வழிபடும் அடியார் மனத்திலே சுடர்விட்டு பிரகாசிக்கும் ஒளியே, அவ்வாறு ஒளிரும் ஒளிக்கு நிலையாக இருப்பவளே, ஒன்றுமே இல்லாத அண்டமாகவும் அவ்வண்டத்தினின்று ஐம்பெரும் பூதங்களாகவும் விரிந்து நின்ற தாயே, எளியேனாகிய என் சிற்றறிவுக்கு நீ எட்டுமாறு நின்றதும் அதிசயம் ஆகும். அபிராமி அன்னை அதிசயமான அழகுடையவள். அவள் தாமரை போன்ற மலர்களெல்லாம் துதிக்கக்கூடிய வெற்றி பொருந்திய அழகிய முகத்தை உடையவள், கொடி போன்றவள். அவள் கணவன் முன்பு ஒரு நாள் மன்மதனின், அதாவது ரதியின் கணவன், வெற்றிகளையெல்லாம் தோல்வியாக்க நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தார். அப்படிப்பட்டவரின் மனத்தையும் கொழையச் செய்து அவருடைய இடபாகத்தை கவர்ந்து கொண்டாள் வெற்றி உடைய தேவி. அபிராமி தாயே, என் அகப்பற்று புறப்பற்று ஆகிய பாசங்களை அகற்றி என்னை ஆட்கொண்டு அருளிய நின் பொற்பாதங்களோடு எந்தை எம்பிரானோடு இரண்டர கலந்திருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் அழகும் தனித்தனி நின்று காட்சி தரும் திருமண கோலமும் கொடிய காலன் என்மேல் எதிர்த்து வரும் காலத்தில் காட்சி அருள வேண்டும். ஒளி பொருந்திய 9 கோணங்களில் நவசக்தியாய் உரைகின்ற தாயே, நின் திருமண காட்சி தருவதைக் கண்டு என் கண்களும் நெஞ்சும் கொண்ட மகிழ்ச்சி வெள்ளத்திற்கு இதுவரை ஒரு கரை கண்டதில்லை. ஆயினும் தெளிந்த ஞானம் இருப்பதை உணர்கிறேன். இது உன்னுடைய திருவருள் பயனே ஆகும். என்றும் பூரணமாய் விளங்குகின்ற அபிராமி அன்னையே, நீ வீற்றிருக்கும் திருக்கோயில் நின் கொழுநராகிய சிவபெருமானின் ஒரு பாகமோ அன்றி, ஓதப்படுகின்ற 4 வேதங்களின் ஆதியோ அந்தமோ அன்றியும், அமிர்தம் போன்ற குளிர்ந்த முழு சந்திரனே அன்றி வெண் தாமரையோ இல்லை, என்னுடைய நெஞ்சம் தானேயோ அல்லது செல்வமெல்லாம் மறைந்திருக்க கூடிய பார்க்கடலோ தாயே, நீ எங்கும் நிறைந்திருப்ப. அம்மா அபிராமி, என்றும் பசுமையான பெண் கொடியாக விளங்குபவளே, என்றும் சுமங்கலியே, செங்கலசம் போன்ற தனங்களை உடையவளே, உயர்ந்த மலையிலே உதித்தவளே, வெண்மையான சங்கு வளையல்களை அணியும் செம்மையான கரங்களை உடையவளே, சகல கலைகளும் உணர்ந்த மயில் போன்றவளே, பாய்கின்ற கங்கையை நுரை கடலை தன் முடியிலே தரித்த சிவபெருமானின் ஒரு பாதி ஆனவளே, என்றும் பக்தர்களை உடையவளே, பொன் நிறம் உடையவளே, கருநிறமுடைய நீலியே, சிவந்த மேனியாகவும் விளங்குகின்றவளே.
கொடியானவளே, இளமையான வஞ்சி பொற்கொம்பே, தகுதியற்ற எனக்கு தானே வந்து அருளித்த கனியே, மனம் பரப்பும் வேத முதல் பொருளே, பணிபுருகும் இமயத்தில் தோன்றிய பெண் யானை போன்றவளே, பிரம்மன் முதலாகிய தேவர்களை பெற்றெடுத்த தாயே, அடியேன் இப்பிறவியில் இறந்த பின் மீண்டும் பிறவாமல் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். அபிராமி தாயே, நின்னுடைய கோலமில்லாத வேறொரு தெய்வத்தை மனதில் நினைக்க மாட்டேன். நின்னுடைய அடியார்கள் கூட்டத்தை பகைத்து கொள்ள மாட்டேன். உன்னையன்றி பிற சமயங்களை விரும்ப மாட்டேன். 3 உலகங்களுக்கு, அதாவது மண், விண், பாதாளம், உள்ளேயும் யாவற்றினுக்கும் வெளியேயும் நிறைந்திருப்பவளே, எம்முடைய உள்ளத்திலே ஆனந்த களிப்பை உண்டாக்கும் கல்லே, ஆனந்தத்திற்கு ஆனந்தமானவளே, எளியோனாகிய எனக்கும் அருள் பாலித்த என் கண்மணி போன்றவளே, அபிராமி தாயே, மணியாக விளங்குபவளே, அந்த மணியில் உண்டாகும் ஒளியாகவும் விளங்குபவளே, ஒளி பொருந்திய அழகாகவும் திகழ்பவளே, நின்னை அணுகாதவர்க்கு பிணி என நிற்பவளே, நின்னை அண்டி வரும் பாவ ஆத்மாக்களின் பிணிக்கு மருந்தாகவும் நிற்பவளே, தேவர்களுக்கு பெரும் விருந்தாய் தோன்றும் அன்னையே, நின் அழகிய தாமரை போலும் சேவடியை பணிந்த பின்னே வேறொரு தெய்வத்தை வணங்க மனதாலும் நினையேன். அம்மையே, மும்மூர்த்திகளின் தாயாக விளங்குபவளே, உலகத்திற்கும் கிடைத்த அருமருந்தே, இனி நான் பிறவாமல் இருக்க முன்னதாகவே தவங்கள் பல முயன்று செய்து கொண்டேன். அதற்காகவே நின் அடியார்கள் பின் திரிந்து அவர்களுக்கு பணி செய்து வருகின்றேன். அம்மா அபிராமி தாயே, நான் முன் செய்த தவ பயனே பிறவியில் உன்னை மறவாமல் நல்வழி நின்று வணங்குகின்றேன். இன்னும் வணங்கிக் கொண்டே இருப்பேன். பேணுதல் அப்படின்னா பணி செய்தல், ஏத்துவேன் அப்படின்னா போற்றுவேன் அப்படின்னு அர்த்தம். 14 உலகினையும் முறையாக படைத்தும் காத்தும் அழித்தும் தொழில் புரியும் தேவாதி தேவர்கள் முறையே பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்னும் மும்மூர்த்திகள். இம்மும்மூர்த்திகளும் போற்றி வணங்கக்கூடிய அன்னையே, அபிராமி தாயே, துணை பெருமையையும் மனம் வீசுகின்ற கடம்ப மாலையையும் அணிந்தவள் ஆகிய ஆரணங்கே, மனம் வீசுகின்ற நின் இணை அடிகளில் எளியேனாகிய என்னுடைய நாவினின்றும் தோன்றிய வார்த்தைகளை, அதாவது இந்த அபிராமி அந்தாதி பாடல்களை சாத்துகின்றேன். அவ்வாறு நின் திருவடியில் என் பாடல் ஏற்றம் பெற்றிருப்பது எனக்கே நகைப்பை விளைவிக்கின்றது. அபிராமி அன்னையே, நான் அகத்தே கொண்டிருந்த ஆணவம், கண்மம், மாயை என்கிற பொய் ஜாலங்களை உடைத்து எறிந்தாய். பக்தி கனல் வீசும் அன்பான உள்ளத்தினை அளித்தாய். இந்த யுகத்தில் நின் தாமரை மலர் போலும் சேவடிக்கு பணி செய்ய எனக்கு அருள் புரிந்தாய். என் நெஞ்சத்திலே இருந்த அழுக்கை எல்லாம் புறவாக உன்னுடைய அருள் வெள்ளத்தால் துடைத்தாய். பேரழகு வடிவே, நின் அருளை எப்படி நான் வாய்விட்டு உரைப்பேன்? தூய்மையான சொல்லோடு இணைந்த பொருள் போல ஆனந்த கூத்தாடும் துணைவருடன் இணைந்து நிற்கும் மனம் வீசுகின்ற அழகிய பூங்கொடி போன்றவளே, அன்றலர்ந்த பரிமள மலரை போல உள்ள உன் திருவடிகளை இரவென்றும் பகலென்றும் பாராமல் தொழுகின்ற அடியார் கூட்டத்திற்கே என்றும் அழியாத அரச போகமும் நல்ல மோட்சத்திற்கான தவ நெறியும் சிவபதமும் வாய்க்கும். அபிராமி தேவி, நீயே சகலத்திற்கும் சித்தியாவாய். அச்சித்தியை தரும் தெய்வமான ஆதி சக்தியாகவும் திகழ்கின்றாய். பராசக்தியாகிய நீ கிளைத்தெழ காரணமான பரமசிவமும், அச்சிவத்தை குறித்து தவம் செய்யும் முனிவர்களுக்கு முக்தியும், அம்முக்தியால் ஏற்படுகின்ற விதையும், அவ்விதையில் ஏற்பட்ட ஞானமும், ஞானத்தின் உட்பொருளும் என நின்று சகல பந்தங்களிலிருந்தும் காக்கக்கூடிய தெய்வம் திரிபுர சுந்தரியாகிய உன்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? அபிராமி அன்னையே, என் உமையவளே, நான் பாவங்களை செய்வதற்கு முன்பே என்னை தடுத்து ஆட்கொண்டவளே, நான் பாவங்களையே செய்தாலும் நடுக்கடலில் சென்று வீழ்ந்தாலும் அதிலிருந்து காப்பது நின் கடமையாகும். என்னை ஈடேற்ற முடியாது என்று சொன்னால் நன்றாகாது. இனி உன் திருவுளம்தான்
என்னை கரையேற்ற வேண்டும். பந்தபாச கடலிலிருந்து முக்தி கரையேறுதல் பற்றி சொல்லியிருக்காருங்க. ஒன்றாகவும் பலவாகவும் விளங்குகின்ற உமையவளே, அபிராமி தேவியே, நீயும் உன்னை பாகமாக உடைய எம்பிரானும் ஆண் பாதி பெண் பாதி என்ற நிலையில் காட்சி அளித்ததோடு அல்லாமல் என்னை உங்களுக்கு தொண்டு செய்யும்படியாகவும் அருள் புரிந்தீர்கள். ஆகவே எனக்கென்று இனி சிந்திப்பதற்கு ஒரு மதமும் இல்லை, என்னை ஈன்றெடுக்க ஒரு தாயும் இல்லை, மூங்கில் போன்ற தோள்களை உடைய பெண்ணின் மேல் வைத்த ஆசையும் இல்லாமல் ஒழிந்தது. அபிராமி தாயே, எந்தன் ஈசன் இடபாகத்தில் தானொரு பகுதியாக அமைந்தவளே, அம்மா, நான் கொடிய ஆசை என்னும் துயரக் கடலில் மூழ்கி இரக்கமற்ற யமனின் பாச வலையில் சிக்கி இருந்தேன். அத்தருணத்தில் பாவியாகிய என்னை மனம் பொருந்திய உன்னுடைய பாத தாமரையே வலிய வந்து ஆட்கொண்டது. தாயே, நின் அரும்பெரும் கருணையை என்னென்று உரைப்பேன். தாயே அபிராமியே, நான் செய்த தீய வழிகளுக்காக என்னை நெருங்குகின்ற யமன் என்னை துன்புறுத்தி வதைக்கும் பொழுது, தாயே, உன்னை அழைக்க அஞ்சேல் என ஓடி வந்து காப்பவளே, சிவபெருமானின் சித்தத்தையெல்லாம் குழைய செய்கின்ற சந்தனம் பூசிய குவிந்த முலைகளை உடைய இளமையான கோமலவல்லி தாயே, மரண வேதனையில் நான் துன்புறும் போது உன்னை அன்னையே என்பேன். ஓடி வந்து என்னை காத்தருள்வாய். தாயே அபிராமி, நீ நான் முகங்களை உடைய பிரம்மனின் படைப்பு தொழிலில் இருக்கின்றாய். பசுமையான தேன் கலந்த துலப மாலையையும் நவமணி மாலைகளையும் அணிந்த மார்பினன் ஆகிய திருமாலின் மார்பில் இருக்கின்றாய். சிவபெருமானின் இடபாகத்திலும் பொன் தாமரை மலரிலும் விரிந்த கதிர்களை உடைய சூரியனிடத்தும் சந்திரனிடத்தும் தங்கியிருக்கிறாய். உன்னை சலனமென்று வந்தடையும் பக்தர்களை துயரங்களிலிருந்து நீக்கி வானுலக வாழ்வை கொடுப்பவள் நீயே. அன்னையே அபிராமியே, திருப்பார் கடலில் சிவந்த கண்களை உடைய பாம்பு படுக்கையில் வைஷ்ணவி என்னும் பெயரால் அரித்துகில் அமர்ந்தவளே, பிறை சந்திரனின் மனம் பொருந்திய அழகிய பாதங்களை எம்மேல் வைக்க நாங்கள் செய்த தவம்தான் என்னவோ. விண்ணுலக தேவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிட்டுமோ? குவிந்த தனங்களை உடைய அபிராமியே, நீ பொருளாக இருக்கின்றாய் என்கிறார்கள். அப்பொருளால் நுகரப்படும் போகமும் நீயே என்கிறார்கள். அப்போகத்தால் ஏற்படுகின்ற மாயையாகவும் இருக்கின்றாய் என்றும், அம்மாயையில் தோன்றி விளங்கும் தெளிவாகவும் விளங்குகின்றாய் என்றும் கூறுகின்றார்கள். இவ்வாறு பல கூறுபாடுகளாக உள்ள நீயே என் மனதில் அஞ்ஞான மாயை அகற்றி தூய ஞான ஒளியை ஏற்றி இருக்கின்றாய். பரவொளி ஒளியாய் விளங்கும் அபிராமியே, நின் திருவருளின் மகிமையை உணரமாட்டாது மயங்குகின்றேன். என் அபிராமி அன்னையே, நின் அருள் கரங்களில் அணிவது இனிய கரும்பும் மலர் கொத்தும் ஆகும். தாமரை மலரை போன்ற மேனியில் அணிந்து கொள்வது வெண்மையான நன்முத்து மாலை ஆகும். கொடிய பாம்பின் படம் போல் உள்ள அல்குலை கொண்ட இடையில் அணிவது பலவித நவமணிகளால் செய்யப்பட்ட மேகலையும் பட்டும் ஆகும். அனைத்து செல்வங்களுக்கும் தலைவனாகிய எம்பெருமான் 8 திசைகளையுமே ஆடையாக கொண்டுள்ளான். அப்படிப்பட்ட எம்பிரானின் இடபாகத்தில் பொலிந்து தோன்றுகின்றாய் நீ தாயே. என் அன்னை அபிராமி பவள கொடி போலும் சிவந்த வாயுடையவள், குளிர்ச்சி தரும் முத்துப்பல் சிரிப்பழகி. அது மட்டுமா, எம் ஈசன் சங்கரனின் தவத்தை குலைத்தவள். எப்படி ஒடுக்கை போலும் இடை நோகும்படியுள்ள இணைந்த முலைகளால். அப்படிப்பட்டவளை பணிந்தால் தேவர் உலகமே கிடைக்கும். ஆகவே அவளை பணியுங்கள். அபிராமி, நின் திருவடி தாமரைகள் இருக்கின்றன. அவற்றிற்கு என்னை ஆளும் அருள் உண்டு. உன்னுடைய கடைக்கண் கருணை உண்டு. ஆகையால் யமன் இடத்தில் இருந்து எனக்கு மீட்சி உண்டு. நான் உன்னை முயன்று வணங்கினால் பயன் உண்டு. வணங்காவிடின் அது என் குறையே, உன் குறை அல்ல. அழகிய நெற்றியை உடையவளே, முப்புறத்தை அழிக்க வில்லையும் அம்பையும் எடுத்த சிவபெருமானின் இடபாகத்தில் அமர்ந்தவளே அபிராமியே,
ஒளி பொருந்திய நெற்றி உடையவள் அபிராமி. தேவர்களும் வணங்க வேண்டும் என்ற நினைப்பை உண்டு பண்ணக்கூடியவள். அறியாமை நிறைந்த நெஞ்சுடையார்க்கு எளிதில் புலப்படாதவள். என்றும் கண்ணி ஆனவள். இப்படிப்பட்டவளை நான் அண்டிக்கொண்டு வணங்க எண்ணினேன். இதுவே நான் முற்பிறவிகளில் செய்த புண்ணியம் ஆகும். அபிராமி அன்னை புதிதாக மலர்ந்த குவளை கண்களை உடையவள். அவள் கணவரோ சிவந்த திருமேனியை உடைய சிவபெருமான். அவர்கள் இருவரும் இங்கே கூடி வந்து அடியார்களாகிய நம்மை கூட்டினார்கள். அத்துடன் நம்முடைய தலைகளை அவர்களுடைய திருப்பாதங்களின் சின்னமாக சேர்த்து கொண்டார்கள். அவர்களின் அருளுக்கு நாம் புண்ணியமே செய்திருக்கிறோம். அம்மையே, ஒளி வீசும் முத்து மாலை உன்னுடைய தனங்களில் புரள்கின்றது. உம்முடைய தனங்களோ ஒன்றுக்கொன்று இடமின்றி பருத்து மதர்ந்திருக்கின்றது. இந்த கொங்கையாகிய மலை சிவபெருமானின் வலிமை பொருந்திய மனதை ஆட்டுவிக்கின்றது. அபிராமி சுந்தரி நல்ல பாம்பின் படம் போன்ற அல்குலை உடையவளே, குளிர்ச்சியான மொழிகளை உடையவளே, வேத சிலம்புகளை திருவடிகளில் அணிந்து கொண்டவளே தாயே, சிலம்பணிந்த அழகிய பாதங்களை உடையவளே, பாசத்தையும் அங்குசத்தையும் உடையவளே, பஞ்ச பானங்களையும் இனிமையான சொல்லையும் உடைய திரிபுர சுந்தரியே, சிவந்த சிந்தூர மேனி உடையவளே, கொடிய மனத்தை உடைய முப்புறத்தை ஆண்ட அசுரரை அஞ்சி நடுங்கும்படி முப்புறத்தை அழைத்த சிவபெருமானின் இடபாகத்தில் அமர்ந்தவளே, எங்கள் இறைவனாகிய சங்கரனின் இல்ல துணைவியே, அவருக்கே அன்னையாகவும் பராசக்தி என்ற பரமசிவம் ஆனவளே, ஆகையால் நீயே யாவர்க்கும் மேலானவள். ஆகவே உனக்கே இனி உண்மையான தொண்டு செய்வேன். ஆதலால் இனி நான் துன்பங்களால் துவள மாட்டேன் தாயே. அன்னையே, உனக்கு பணிவிடை செய்யாமல் உன் பாதங்களை வணங்காமல் தன் இச்சைப்படியே கடமையை செய்த ஞானிகளும் இருக்கிறார்கள். அவர்களின்படி நான் நடந்தால் நீ வெறுப்பாயோ அல்லது பொறுத்து அருள் செய்வாயோ எனக்கு தெரியாது. ஆயினும் நான் தவறே செய்தாலும் என்னை வெறுக்காமல் பொறுத்து கொண்டு நீ அருள் செய்ய வேண்டும். அபிராமி தாயே, விஷத்தை உண்டவனும் அதனால் கருத்திருக்கும் கழுத்தை உடையவனும் ஆகிய சிவபெருமானின் இடப்பக்கத்தில் அமர்ந்தவளே, சிறியோர்கள் செய்யக்கூடாத செயல்களை செய்து விடுவார்கள். அறிவில் சிறந்த ஞானிகள் அதை பொறுத்து அருளியதும் உண்டு. இது ஒன்றும் புதுமையல்ல. பொன் போன்றவளே, நான் தகாத வழியில் சென்றாலும் அது உனக்கே வெறுப்பாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் உன்னையே சரணடைவேன். அத்துடன் மேலும் வாழ்த்தி வழிபடுவேன். அன்னையே, அபிராமி தாயே, நீ கடல்களுக்கும் 7 உலகங்களுக்கும் உயர்ந்த மலைகள் எட்டி நிற்கும் அரிதில் எட்டாதவள். மேலாக உள்ள இரவையும் பகலையும் செய்யும் சந்திர சூரியர்க்கு இடையே நின்று சுடர்விட்டு பிரகாசிக்கின்றவள். அபிராமி தாயே, பச்சை பரிமள கொடி நீயே ஆகும். ஒளிரும் இளம் பிறையை குன்றை ஒத்த சடாமுடியில் அணிந்திருக்கும் சிவபெருமானை இணைந்தவளே, உன்னையே நெஞ்சில் நினைந்து வழிபடும் யோகிகளும் இமையாது கடுந்தவம் புரியும் ஞானிகளும் மீண்டும் பிறப்பார்களோ? மாட்டார்கள். ஏனென்றால் தோலும் குடலும் இரத்தமும் இறைச்சியும் கொண்ட இந்த மானிட பிறப்பை விரும்ப மாட்டார்கள். நரம்பு கருவிகளை கொண்ட இசையே வடிவாக உள்ள அபிராமி தாயே, அடியேனாகிய என்னுடைய உடலையும் அதிலே இணைந்த உயிரையும் கொடுமையான யமன் வந்து பறிக்க நானும் மரணத்திற்கு அஞ்சி வருந்துவேன். அப்பொழுது அரம்பையரும் தேவ மகளிரும் சூழ என்னிடத்து வந்து அஞ்சேல் என்பாய், எனக்கு அருள் புரிவாய். அபிராமி தாயே, நீயே உலக நாயகி, பிரம்ம சக்தியும் விஷ்ணு சக்தியும் நீயே. நீயே ஒய்யாரமாக 5 வகை மலர் அம்புகளை கையில் ஏந்தியவள். சம்பு சக்தி, சங்கரி, எழில் உடையாள், நாகபாணி, மாலினி, உலகளிக்கும் வராகி, சூழி, மாதங்க முனிமகள் என்றெல்லாம் பல வடிவானவள். நீயே ஆதியானவள். ஆகவே உன்னுடைய திருவடியையே வணங்கினோம். அதுவே எமக்கு பாதுகாவல்.